மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து ரொம்ப வந்து முயற்சி பண்ணுறாங்க. விஜய் வந்து இந்த கொலையை பண்ணலை, இந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஆதாரம் வந்து ஏதாவது கிடைக்கணும், கிடைச்சா மட்டும்தான் நம்ம விஜயை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து மல்லிக்கு வந்து கடவுள் பக்தியும் உண்டு, அதே சமயத்தில் தம்மேலையும் வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பூஜைக்கு எடுக்கிற விதமாக வந்து ராஜி வந்து அங்கே மல்லி வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக நீ பூஜை பண்ணுற, நீ பூஜை பண்ணால் வந்து சாமி என்ன வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்களா, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து சாமி வந்து ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி வந்து பூஜைக்கு எடுக்கிறதுக்காக அங்கே போய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மல்லி வந்து ஒரு செகண்டுக்கு மேலே வந்து பொறுமையாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மல்லி வந்து மந்திரம் வந்து சொல்லிட்டு வந்து பூஜையை வந்து ஆத்மார்த்தமாக வந்து உட்காந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து இவர் டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக வந்து அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து தட்டி விட பார்க்குறா. அந்த சமயத்தில் நம்ம மல்லி இருந்துட்டு ராஜியோட கையை பிடிச்சிட்டு முறுக்கி விட்டுட்ருக்காங்க. காரணம் வந்து பூஜையும் வந்து முடியணும், அவள் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கையை பிடிச்சி வந்து முறுக்கி விட்டுட்ருக்காங்க. பிடிச்சி கையை உடச்சி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து தோணுது. மல்லி வந்து முடிஞ்சால் வந்து கையை உடச்சி விட்டுருங்க ராஜோட கையை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிவிட்டு என்னது வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அருவெறுப்பான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இவளே வந்து எல்லாத்தையும் பண்ணிவிடுவாலும், ஆனால் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி உன்னால தான் நீ எல்லாம், என் தம்பி உன்னுக்காக தானே போயிட்டு ஜெயிலில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியவே வந்து திட்டுவாங்க. இது எப்படி வந்து கண்ணுக்கு முன்னாடி எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அது வந்து எல்லாம் தெரிஞ்சு இவ தான் வந்து எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி ஏதோ விஜய் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறத பார்த்தாலே ரொம்ப கட்டுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ போயிட்டு வந்து கதிரேசனை கேட்குறா, ஒருவேளை நீங்கள் தான் வந்து கொலை பண்ணிங்களா, உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது தான் ரொம்ப டென்ஷன் ஆகுது, வெறி ஆகுது. இவளை என்னடா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கே தோணுது. மல்லி வந்து எப்படி தான் வந்து பொறுமையாக வந்து பொறுத்துட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலைங்க. கதிரேசன் பண்ணுற நடவடிக்கை எல்லாம் பார்த்தா கதிரேசனும் ஒரு வேளை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு சந்தேகம் வருது. ஆனால் இந்த சந்தேகம் முடிவு வந்து என்றைக்கு வந்து தெளிவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி பண்ணலை அப்படின்றது நல்லாவே தெரியும், விஜயும் பண்ணலை அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ வந்து கதிரேசன் சைடு பண்ணாங்களா இல்லை வந்து ரகு பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரகு வந்து ஆள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரகு பண்ணியிருந்தால் அதுக்கு உடந்த வந்து நம்ம ராஜேஸ்வரின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இவங்கெல்லாம் இல்லாமல் வேற ஒரு பர்சன் வெளியேருந்து பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. கொலையானது சுடர் தான் அப்படின்றதும் வந்து இன்னும் கன்ஃபார்மாக வந்து என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து அது யாரும் சொல்லவும் இல்லை. சுடர் தான் கொலை பண்ணால், சுடர் தான் வந்து கொலையாளி, கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு இன்னமும் வந்து அதில் டவுட்டாகவே இருக்குங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே விஜய் வந்து ஜெயிலில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இன்னமும் விஜயை வந்து எதுக்கு ஜெயிலே வச்சுருக்காங்க, ஏன் வந்து கோர்ட்டில் வந்து போயிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்ற விஷயம் வந்து இன்னமும் புரியலை. ஏன்னா வந்து அவங்களுக்கு தக்க ஆதாரம் வந்து கிடைக்கலையா, இல்லை விஜயே தான் வந்து நான் தான் வந்து கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரண்டர் ஆனார். அப்படி இருக்கிறபோது எதுக்கு இன்னும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எதுக்காக விஜயை வந்து டார்ச்சர் பண்ணணும், இங்கே வச்சு விஜயை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொசுக்கடியிலையும் சாப்பாடு ஒழுங்காக கொடுக்காம அந்த பாத்ரூம் கழுவ விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டார்ச்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கணும் போல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் வந்து சாப்பிட உட்காந்துருக்கும்போது அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரும் எல்லாம் சேர்ந்து வந்து தண்ணி வந்து ஊற்றி விட்டுறாங்க. இதை பார்த்த விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியல. எதுக்காக சாப்பாட்டில் தண்ணி ஊற்றுறீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் கேட்க போக, அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற டார்ச்சரை பாரு, நீ எப்படி என்ன ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, விஜயை பழி வாங்குற நோக்கத்தில் இதெல்லாம் பண்ணுறீங்களா, இல்லை நார்மலாகவே வந்து நான் தான் தப்பு பண்ணேன், இல்லை குற்றவாளி, உண்மையான குற்றவாளி யாராவது வந்து ஜெயிலுக்கு வந்தாலே வந்து இப்படி தான் வந்து டார்ச்சர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, குற்றமே செஞ்சுருந்தாலும் ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்றது அவங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆல்ரெடி வந்து செய்யாத தப்புக்கு நம்ம விஜய் வந்து அங்கே தண்டனை அனுபவிச்சிட்ருக்காங்க. இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க இன்னமும் வந்து டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த விஷயம் அதாவது மல்லி வந்து நல்லாவே தெரியும், விஜய் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா வந்து மல்லி முன்னாடியே வந்து விஜய் வந்து அடிக்கிறது, திட்டுறது, மரியாதை குறைவாக பேசுகிறது, கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து மல்லி முன்னாடியே நடந்ததுனால மல்லி வந்து
என்ன பண்ணுறது, நமக்காக போயிட்டு விஜய் வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சராக இருக்குது. விஜய் வந்து எதுக்காக நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை மல்லி மேலே தான் பழி விழுது அப்படின்னா மல்லி மேலே பண்ணலை அப்படின்றது கூடிய சீக்கிரம் நல்லாவே வந்து நிரூபிக்க முடியுமே அப்படின்றது தான் என்னோட கருத்து. இதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக வந்து விஜய் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டைரெக்டாக வந்து ஆஜராயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இப்படியே போயிட்டு இருந்தால் விஜய் வந்து ரொம்பவே வந்து கொடுமை பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஏன்னா வந்து இருக்கிற புது இன்ஸ்பெக்டரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை எதிர்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலைங்க. 2 சைடுமே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. விஜய் வந்து நோண்டி கேட்குறாரு, எப்படி பண்ண, எதுக்காக வந்த, எப்படி வந்த, உனக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, நீ தான் கொலை பண்ணியா, எப்படி கொலை பண்ண அப்படின்ற பல விஷயங்களை வந்து கேட்குறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த சைடு வந்து மல்லிக்கு வந்து எதிராக வந்து பேசுகிறாங்க. அதில் தான் வந்து நம்மளால் நம்பவே முடியல, இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை வந்து எதிர்த்து பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.